ரோரண்ட் அம்முக்குட்டு என்ன பண்ணுது பாப்பாவுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு நான் உடனே போடணும்னு தோணுச்சு. செல்ல பிராணிகள் வளர்த்துறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்கும். என் பாப்பாவுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பாருங்க இந்த காலில் அடிபட்டுருச்சு. வேறு ஒரு பூனை சண்டை போட்டு அவளுக்கு இந்த காலில் புண்ணு வந்து சீல் வச்சுது. அதனால் நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் ஒரு 5 நாளைக்கு போட சொன்னாங்க. அதை போட்டுட்டு 1 மந்த் எங்கள் கூடவே கட்டி போட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தோம். வீட்டில் விட்டு எங்கேயும் நாங்கள் அனுப்பலை. ஹாஸ்பிட்டல் விட்டு வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தால். திடீர்னு சாட்டர்டே நைட்டில் இருந்து ஒரு மாதிரி ஆகிட்டான், வாமிட் பண்ணிவிட்டு. சரி அன்றைக்கி மீன் சாப்பிட்டதுனால முள் ஏதாவது மாட்டிக்கிச்சோம் அப்படின்னு நாங்கள் மார்னிங் நினச்சோம். பட் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன உடனே நான் வாய் திறந்துக்கிட்டே தான் இருந்தேன். வாயிலேருந்து ஜொல்லு வந்தது. அதனால் பயந்துக்கிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அது இதே மாதிரி இருந்து நாளைக்கு வாங்கினாங்க. சரி நாளைக்கும் போகலாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாகவே நாங்கள் வந்துட்டு அவளுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிறோம். ஒரு வேளை முள் ஏதாவது மாட்டியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நைட் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு தான் நாங்கள் போனோம். பார்த்துக்கோங்க. ஆனால் முள் எதுவும் மாட்டலை. சப்போஸ் மாட்டியிருந்தா அவங்க 2 கையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன சொன்னாங்கன்னா மெயினாக நிமோனியா அட்டாக் ஆகிருக்கும். இப்போ செல்ல பிராணிகளுக்கெல்லாம் அதை வந்துட்டுருக்கு. நீங்கள் தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நேற்று போய் 3 இன்ஜெக்ஷன் நைட் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி பண்ணிட்டு வந்தோம். ட்ரிப்ஸ் போட்டாங்க. திடீர்னு மோஷனில் வந்துட்டு ப்ளீடிங்காக வந்துடுச்சின்னு பயமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வளர்த்துவீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பிராணி வளர்த்துனாலும் சடனாக என்ன கவனிங்க. நாங்கள் விடவே இல்லை. நானும் டாக்டர்கிட்ட சொன்னோம், வெளியில் எங்கேயும் போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கல்ல, அப்போது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதில் தொட்டி இருக்கும் அப்படின்ட்டாங்க. இவன் இப்படி இருக்கிற பிள்ளையே இல்லை. ரொம்ப சுறுசுறுப்பு, ரொம்ப செமத்து. பாருங்கள் ஜொல்லு ஊற்றுது. பிள்ளைக்கு என்னன்னு இப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. முக்கியமாக